ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற அனிமே தி ஸ்ட்ராங்கஸ்ட் மெஜிஷியன் இன் தி டீமன் லார்ட் ஆர்மி வாஸ் a ஹியூமன். இதுல எபிசோட் 4 தான் பார்க்க போறோம். அப்படி நீங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு வரீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம அப்படியே கீழே லைக்கையும் போட்டுருங்க. சரி வாங்க, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம மீட்டிங்லயே ஜெய்ஸை யாரோ ஒருத்தங்க பாய்சனால அஃபெக்ட் பண்ணிருப்பாங்க. ஜெய்ஸையும் அவங்க எவ்வளவோ காப்பாத்தலாம் ட்ரை பண்றாங்க, இருந்தாலும் அவங்களால காப்பாற்றவே முடியல. ஒரு கட்டத்துல அவங்களுக்கு வேற வழி இல்லாம அங்க யாரு கொண்டா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்குள்ள ஜெய்ஸ் எந்தே போயிடுறான். இதுக்கப்புறம் அவங்க ஸ்ட்ரெயிட்டா டீமன் லார்டோட கேசலுக்கு வராங்க. அங்க வந்து அந்த விஷயத்தையும் சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்சு 3rd டிவிஷன்ல இருக்கிற அந்த பாஸ்டோ அவனோட வேலை தான் நினைக்கிறேன். உன்கிட்ட ஏதாச்சும் ப்ரூஃப் இருக்கா? ப்ரூஃப் இருக்கு. அவன் வந்து ஏதோ ஒரு பிளான் போட்டு வாய்ஸ் கமெண்டரை அவன் பக்கம் இழுத்தான். அதுக்கும் மேல என்னையும் அவனையும் கொலை பண்ணலான்னு பார்த்தான். இதுதான் விஷயம்னா அப்போ நீ என்ன சொல்ற? அதாவது நீ இதுக்கு முன்னாடி சொன்ன விஷயமும் இவ சொன்ன விஷயமும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. அட நீங்க இன்னும் சொல்ல வரீங்க, அதாவது இவங்க வந்து ஏதோ ஒரு விஷயத்த மழுப்புறாங்க. அதாவது அவங்களோட வாய்ஸ் கமெண்டரை அவங்களே கொண்டுட்டு ஏதோ ஒரு விஷயத்த ஃப்ரேம் பண்ண பாக்குறாங்க. அதாவது நான் தான் அங்க கொலை பண்ண பார்த்தேன் அப்படின்னு. ஆனா நீ வந்து இன்னும் சொல்ல வர, அதாவது நாங்க இதுக்கு அப்படி ஃப்ரேம் பண்ண போறோம். ஆனா நீ ஒரு விச்சு தானே, உன்கிட்ட எந்த மாதிரி எதிர்பார்க்க முடியும்? இதெல்லாம் ஆப்வியஸ் தான் எதிர்பார்க்கறது. ஆனா அதுக்குன்னு நாங்க எதுக்கு எங்களோட ஆளுங்களே இப்படி பண்ண போறோம் உன்ன அப்படின்னு அவ சண்டை போலான்னு ஒரு அதுக்குள்ளேயே அங்க டீமன் லார்ட் வந்து தடுக்கிறாங்க. நீங்க 2 பேருமே இப்போ நிக்கிறது நல்லது. ஏன்னா ஒரு டீமனுக்கு எவ்வளவு சக்தி இருக்கோ அவ்வளவு சக்தியை தான் அவன் தேடுவான். வெல்த், க்ளோரி, இன்ஃப்ளூயன்ஸ் இந்த மாதிரி. ஆனா ஒரு விஷயம், இந்த லட்சியம் தான் எப்பயுமே நம்மள ஒரு பர்சனை மாத்துது. ஆனா அதுக்குன்னு நம்ம ஆளுங்க மேலேயே நம்ம டவுட் ஆகி நம்ம ஆளுங்களே கொல்ல ஆரம்பிச்சு அவ்வளவுதான். நம்ம ஆளுங்களுக்குள்ள அவளைக்கும் யாருமே மிஞ்ச மாட்டாங்க. சரி பாஸ்டோ, இந்த மாதிரி நீ என்ன நினைச்ச? அதாவது உன்னோட சதியை பத்தி யாருக்குமே தெரியாது அப்படின்னு நினைச்சியா? அங்க பாஸ்டோவும் ஆச்சரியமாகறான். சஃபீரோ, நீ லாயலா இருக்கிறது உண்மைதான். ஆனா உங்க ஆளுங்களையே உன்னால லாயலா வச்சுக்க தெரியல. அதுவும் கரெக்ட் தான் நீங்க சொல்றது. அப்பனா என்னோட லா என்ன சொல்லுதுன்னா, அவங்க 2 பேருமே பனிஷ் பண்றது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுது. ஆனா அதுக்குள்ளேயே அவ நிறுத்திடுறா. நான் வந்து அப்படி பண்ண விரும்பல. ஏன்னா நான் அப்படி பண்ணனா 2 கமாண்டர்ஸை நான் இழக்கிற மாதிரி ஆயிடும். அதே மாதிரி ஹியூமன்ஸோட வாரக்கிடையில நம்ம இருக்கோம். அதுக்குன்னு நான் வந்து இதை இக்னோர் பண்ணுவேன் அப்படின்னு ஆயிடாது. அதுக்கு பதில் நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, உங்க 2 பேருக்கு இடையில டூவல் நடக்க போகுது. அந்த டூவல்ல யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்கள தான் நான் நம்ப போறேன். அவங்க தான் டீமன் ஆர்மியை ஹேண்டில் பண்ண போறாங்க. இதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. அங்க சஃபீரவும் சொல்றா, டீமன் லார்ட் வந்து டூவலை பத்தி இன்ஃபர்மேஷனை சென்ட் பண்ணிட்டாங்க. அந்த டூவல்ல சில பல மேஜிக்கல் கிரியேச்சர்ஸையும் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அதுங்களோட பேரு பப்பெட்ஸ். அந்த பப்பெட்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ற மாதிரி இருக்கும். அந்த பப்பெட்ஸை வச்சு யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் வின்னரு. அதுல தோத்து போயிட்டா போதும், அந்த பப்பெட்ஸ் எல்லாமே மஞ்சு போயிடும். ஆனா இதுலயும் ஒரு காம்ப்ளிகேட்டடான விஷயம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. ஏன்னா நீங்களே அங்க சண்டை போடலாம்ல, அதை வந்து எதுக்கு அவங்க பண்ணல? ஆமா, அது கொஞ்சம் அன்யூஷுவலா தான் இருக்கு. சரி பார்க்கலாம். ஆனா ஒரு விஷயம் ஐக், நீ வந்து அங்க போய் பார்க்கணும். என்னது, நான் போய் பார்க்கணுமா? இதுக்கப்புறம் அவன் அங்க போய் பார்க்கறான். இங்கதான் அந்த டியூவல் நடக்க போகுது போல. இதுக்கப்புறம் சீன் பிரசன்ட்க்கு வந்து அவன் திரும்ப அங்க கேட்கறான், அம்மா நீங்க வந்து என்ன பண்றீங்க? அதாவது உங்களோட லைஃப் வந்து லைன்ல இருக்கு. இந்த மாதிரி டைம்ல நீங்க இப்படி சொல்றீங்க. நான் வந்து ஜெயிக்கிறதுக்கான ஒரு வழியை தான் சூஸ் பண்ணிருக்கேன், புரியுதா? ஏன்னா நான் நம்புறேன், உன்னோட டேலண்ட்டை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா நீங்க என்ன சொல்றீங்க? அதாவது என்ன நம்புறீங்களா? நான் சொன்னது உன்னோட டேலண்ட்டை. சோ அதனால என்னோட லைஃபே உன்னோட கையில தான் இருக்கு. இதுக்கப்புறம் சீன் திரும்ப அங்க வந்து அங்க ஐக்கும் அதே விஷயத்த தான் யோசனை இருக்கான். அட அவ வேற என்ன முழுமையா நம்புறா. இப்ப நம்பாம இருந்தாலே நான் சந்தோஷமா இருந்திருப்பேன். இப்ப எனக்கு ஒரு பெரிய பேர்டனா இருக்காது. சரி, இப்போ வந்து நம்ம எப்படி அவ ஜெயிக்கிறது அந்த விஷயத்த தான் நம்ம பார்க்கணும் போல. ஆமா ஐக்கு, என்ன யோசனை இருக்கீங்க? அதுவா, இது கொஞ்சம் அன்யூஷுவலா இருக்கு. ஆமா ஆமா, நீங்க சொல்றதும் கரெக்ட் தான். அதாவது நீங்க ஆர்டர் கொடுப்பீங்களே ஹியூமன்ஸை எந்த விதமான ரீசனும் இல்லாம நம்ம கொல்லக்கூடாதுன்னு, அதே மாதிரி தான் இப்போ டீமன் லார்டும் பண்ணிருக்காங்க போல. சரி, ஏதோ ஒண்ணு நம்ம உள்ள போய் பார்க்க வேண்டியதான். உள்ள நிறையவே பப்பட்ஸ் இருக்கு. ஆமா, இதுங்கெல்லாம் எப்படி ஃபைட் பண்ணும்? அதாவது கமாண்டர்ஸ் வந்து எப்பயுமே ஆர்டர் கொடுப்பாங்க. அந்த ஆர்டருக்கு ஏத்த மாதிரி இது ஃபைட் பண்ணும். இல்ல நிறையவே வெப்பன்ஸ் இருக்கா, இதையும் நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியுமா? டீமன் லார்ட் வந்து இதுக்காகவும் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. டீமன் லார்ட் வந்து உண்மையிலேயே வேற லெவல் தான். இதுக்கப்புறம் அவன் வீட்டுக்கு வந்துடுறான். வீட்டுல சாட்டி அவங்க டீ எத்தனை வந்து கொடுக்குறான். இந்தாங்க டீ. ஏ சாட்டி, நான் உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். அதாவது நீ இப்போ ஒரு ஃபைட்டுக்கு போறேன்னு வச்சுக்கேன், அதுல எப்படி ஜெயிக்கணும்னு பாப்பேன். ஆனா எனக்கு ஃபைட்டுக்கு போகலாம் பிடிக்காது. அதாவது நான் ஃபைட்டுக்கே போக மாட்டேன். இல்ல எப்படி ஜெயிப்பா அதை கேட்டேன். அதுவா, எப்படியாச்சும் அதை சால்வ் பண்ணணும்னு பார்ப்பேன் ஒரு கப் ஆஃப் டீயை வச்சு. ஆமா ஆமா, ஆளுங்களுக்கு சில பல பிரச்சனை வராம அவங்களால எப்படி அங்க சண்டை போட முடியும்? ஆனா இதுவே நீ வந்து சண்டைக்குள்ள போற மாதிரி இருந்தா நீ வந்து என்ன பண்ணுவ? அதுவா, இந்த மாதிரி நான் ப்ரூமை யூஸ் பண்ணுவேன். ஆனா அதை வச்சு யாரையாச்சும் என்னால தாக்க முடியுமா? அது வந்து எனக்கு சரியா தெரியல. நீ சொல்றதும் நல்ல ஐடியா தான். அது எந்த மாதிரி வெப்பன்னா, அதை வச்சு மத்தவங்கள கிட்ட நெருங்க முடியாத மாதிரி நம்மளால பண்ண முடியும். இது ஒரு ஸ்வார்டுன்னு சொன்னா அதை வந்து கிட்ட போய் நம்மளால தாக்க முடியும். இதுவே நம்ம அம்ப பத்தி பேசினா அதை வச்சு தூரத்துல இருந்து தாக்கலாம். ஆனா அவ்வளோக்கும் பவரா தாக்குற மாதிரி நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு ஆயுதம் தேவை, அதுவும் தூரத்துல இருந்து. அப்படிப்பட்ட வெப்பனை பத்தி பேசுனீங்கன்னா எனக்கு ஒரு வெப்பன் தெரியும், கிராஸ்போ. அது வந்து எப்படி இருக்கும்? அது ரொம்ப பவர்ஃபுல்லாவும் இருக்கும் தாக்குறதுக்கு. ஆமா, நீ சொல்றதும் கரெக்ட் தான். நல்ல ஐடியா தான் அது. அதை வச்சு ஆர்மர் எல்லாத்தையுமே நம்மளால கிழிக்க முடியும். இருந்தாலும் அதை விடவும் நல்ல பவர்ஃபுல்லான வெப்பன் நம்மளுக்கு தேவை. அதுவும் யாருக்குமே அந்த விஷயத்தை பத்தி தெரியாத மாதிரி இருக்கணும். அது எந்த மாதிரி விஷயம்னா, கன்னு. அது கரெக்டா இருக்கும். கன்னா, நீங்க என்ன சொல்றீங்க? கண்ணை பத்தி உனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். கன்னை வச்சு நம்மளால தூரத்துல இருந்து யூஸ் பண்ண முடியும். அதை வச்சு ஆர்மரையும் கிழிக்க முடியும். பயங்கரமா தாக்கி சேதமாக்க முடியும் எனிமிஸை. ஓ, அப்படிப்பட்ட வெப்பனா அது? இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதில்ல.
அதை உங்களால உருவாக்க முடியுமா என்ன? ஆனா எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. ஏன்னா எங்களோட 7th காப்ஸ்ல ஒரு திறமையான அல்கெமிஸ்ட் இருக்காங்க. அவ என்ன தெரியுமா சொல்லுவா, அதாவது என்னால முடியாத விஷயமே இல்ல, அதனால கண்டிப்பா அவகிட்ட சொன்னாலே போதும், அவ கண்டிப்பா உருவாக்குவா. இதுக்கப்புறம் அவன் டைரக்டா அங்க போய் கேக்குறான், இந்த மாதிரி வெப்பன் எனக்கு செய்ய முடியுமா அப்படின்னு. அதெல்லாம் முடியாது, நான் வந்து இப்போ ஸ்விம் பண்ண இருக்கேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறா. அட நீங்க வந்து என்ன சொல்ல வரீங்க, அதாவது நீங்க எப்பயுமே முடியும், என்னால பண்ண முடியும் அப்படின்னு தான் நீங்க சொல்லுவீங்க. உங்க மூஞ்சிலையும் ஒரு கான்பிடென்டான ஒரு லுக்கும் இருக்கும். ஆனா இப்போ என்ன ஆச்சு, நீ வந்து இன்னும் சொல்ல வர, அதாவது நான் அந்த வெப்பனை பார்த்ததும் இல்ல, அதை வந்து எப்படி என்னால உருவாக்க முடியும்? அட நான் சொல்றது இன்னுமா உங்களுக்கு புரியல? அது சிலிண்டர் ஷேப்ல இருக்கும், உள்ள ஒரு புல்லட்டை போட்டு ஃபயர் பண்ணா அது பயங்கரமா ஃபயர் ஆகும். அட எனக்கு இன்னமும் எதுவும் புரியல, நான் ஒன்னும் கடவுள் இல்ல அதெல்லாம் செய்யறதுக்கு. இந்த உலகத்துல சில பல விஷயமும் இருக்கு, அது என்னாலையும் செய்ய முடியாது. சரி எதுக்கு நீ அதை பத்தி எல்லாம் கேட்டு இருக்க, அதை கேக்குறதுக்கு நீ உள்ள வந்து என் கூட ஜாயின் பண்ணிக்கலாம்ல. இதுக்கப்புறம் வேற ஒரு சீனை காட்டுறாங்க. அங்க பாஸ்டோ கிட்ட இன்னொரு பர்சன் வந்து சொல்றான், சஃபீரோ வந்து ஐக்கு அனுப்புறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா சஃபீரோக்கு உங்களை பார்த்தா கொஞ்சம் பயமா இருக்கு போல. இல்ல அப்படின்னு சொல்ல முடியாது, அவகிட்ட கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு பிளான் இருக்கும். ஆனா இந்த ஸ்வார்டு இது வந்து உண்மையிலேயே வேற லெவல்ல இருக்கு. ஆமா இது வந்து ஃபேங் ஆஃப் பிளாக் டிராகன் அதை வச்சு உருவாக்குனது. இதை வச்சு எதை வேணாலும் நம்மளால வெட்டி போட முடியும். ஆனா நீங்க கவலைப்படாதீங்க, இன்னமும் பப்பட்ஸை நான் வந்து உருவாக்கிடுறேன். இல்ல வேணாம் போதும். அதுக்குள்ளேயே இன்னொரு பர்சன் வந்து சொல்றான், நீங்க வந்து கவலையப்படாதீங்க, நம்ம தான் கண்டிப்பா ஜெயிக்க போறோம்னு நினைக்கிறேன். அது எனக்கு தெரிஞ்ச விஷயம் தானே. இதுக்கப்புறம் ஐக்கோங்க குளிச்சுட்டு வரும்போது யோசிக்கிறான், அவன் எதுவுமே பண்ணலன்னா அவ்வளவுதான், இந்த மாதிரி அவங்க செத்து போயிடுவாங்களே. இப்படி இவன் யோசனை இருக்கும்போது சைட்லயே ஒரு ட்ரெஸ்ஸும் பந்து வருது. ரொம்ப நன்றி, நீயே வந்துட்டியா? அப்புறம் அங்க ஒரு வாய்ஸ் வருது, யாராதுன்னு பார்த்தா டீமன் லார்ட் தான். அடா டீமன் லார்டு, நீங்க வந்து இங்க என்ன பண்றீங்க? ஐயோ நான் வேற இந்த மாதிரி இருக்கிறேன். அப்பனா உங்களுக்கு என்னை பத்தி தெரியுமா என்ன? ஐக் இதை வந்து ஓபன் பண்ணு. என்னது? நான் ஒன்னும் ரிப்பீட் பண்ண மாட்டேன். உடனே அவன் ஓபன் பண்றான், உள்ள நிறையவே கன்ஸா இருக்கு. இதை தானே நீ உருவாக்கலான்னு பார்த்தேன். இதை பார்த்த ஆளு ஒரு மாதிரி இன்னமும் ஷாக் ஆகுறான். ஐக் நீ வந்து இதுதானே தேர்ன, ஆனா என்னோட பேர் ஒன்றும் ஐக் இல்ல, நான் வந்து வேற யாரோ. நீ வந்து மறைக்கணும் அப்படின்னு எந்த விதமான அவசியமும் இல்லை. ஏன்னா ராம்பர்க் வந்து இறக்கும் போது எனக்கு சொல்லிட்டாரு, உன்னை பத்தின எல்லா விஷயமும் உனக்கு தெரியும், அவரோட நாலேஜ் அவரோட மேஜிக் ஸ்கில் எல்லாமே உனக்கு இருக்கான். அப்போனா என்னை பத்தி உங்களுக்கு தெரியும்னா நீங்க எதுக்கு இன்னமும் என்ன வச்சுன்னு இருக்கீங்க? அதுக்கு காரணம் இருக்கு. அதாவது என்னோட விஷயம் வந்து இன்னமும் நிறைவேறல, ஏன்னா அதை உண்மையாக்கணும். அதுக்காக தான். ஏன்னா நான் இன்னாதான் பவரை அவளைக்கும் நிறையவே ப்ரோசஸ் பண்ணாலும் அது வந்து போதுமானதா எனக்கு இல்லை. நான் வந்து சில பல ஆளுங்களை தேர்ந்தெடுக்க அவங்க வந்து எனக்காக ஃபைட் பண்ணணும். விஷா எனக்கு வந்து புரியல. நான் வந்து என்ன ஆசைப்படுறேன்னா, நான் விரும்புற மாதிரி ஒரு உலகத்தை இந்த நிலத்துல கட்டணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். ஆனா அதுக்கு நான் நிறைய பீப்புளை சர்வ் பண்ற மாதிரி இருக்கணும், அவங்க கூட நானும் லிங்க்ல இருக்கணும். ஆனா எனக்கு முழுமையா நம்பிக்கை இருக்கு, நீ வந்து கண்டிப்பா இதுக்காக எனக்கு உதவுவேன்னு. சரி உன்னோட பதில் என்ன? கண்டிப்பா உங்களோட விஷயப்படியே எல்லாமே நடக்கட்டும். நல்லது. இதுக்கப்புறம் அவன் சஃபீரோக்கும் அந்த விஷயத்தை காட்டுறான், இதெல்லாம் டீமன் லார்ட் எனக்காக உருவாக்குனாங்க, என்னால அவங்கள புரிஞ்சிக்கவே முடியல, அவங்க வந்து ஏன் இப்படி பண்றாங்கன்னு. ஆனா இதுக்கு வந்து புல்லட் வந்து தேவைப்படல, அதுக்காக அவங்க ஒரு பெரிய புல்லட்டை உருவாக்குறாங்க. அது ரொம்ப பெருசா இருக்கு. என்ன நீங்க பண்றீங்க? அதாவது எவ்வளவு பெரிய புல்லட் வந்து எப்படி அதுக்குள்ள போகும்? அதுக்கு பத்துற மாதிரி ஒரு சின்ன புல்லட்டை நீங்க தயார் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா அதுக்குள்ளேயே பயங்கரமான எக்ஸ்ப்ளோஷன் நடக்குது. அங்க யாரோ ஒருத்தங்க வராங்க. ஹாய்க்கு நீங்க சொன்ன மாதிரியே நாங்க வந்து அதை கிரியேட் பண்ணிட்டோம். ஓ ஃபேரோ டீனா, இந்த பொண்ணை நம்ம ஷார்ட்டா டீனான்னு கூப்பிடலாம், அதுவே கரெக்டா இருக்கும். அங்க டீனாவும் வந்து கேக்குறா, அட நான் வந்து எதிர்பார்க்கல, நீங்க சொன்ன மாதிரி சார்கோல், சல்ஃபரு, சால்பீட்டர் இதெல்லாம் ஒண்ணு சேர்த்தா பயங்கரமான எக்ஸ்ப்ளோஷன் நடக்குது. அதுதான் நாங்க கன் பவுடர்னு சொல்லுவோம். சரி ஏதோ ஒன்று, இதை பாரு, அங்கே புல்லட்டே தராங்க, அது பர்ஃபெக்டாக இருக்கு. இதே மாதிரி இன்னமும் 500 இல்லை அதுக்கும் மேலே நம்ம உருவாக்குற மாதிரி இருக்கும். சரி இதுக்கு மேலே நான் பண்ணுற மாதிரி இல்லை, டீனா வந்து அதை பார்த்துப்பா. அங்கே டீனாவும் சொல்கிறா, அது வந்து புதுசாக இருக்கு, இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம். அங்கே போர்டிமனு சொல்லுது, அப்போனா நானும் ஹெல்ப் பண்ணுறேன். இல்லை வேணாம், அந்த வேணையே வேணாம். இதுக்கப்புறம் அவங்க போர்க்களத்துக்கும் வராங்க. அங்கே சஃபீரோக்கு பதில் நம்ம ஐக்கு தான் சண்டை போடுற மாதிரி இருக்கு. ஐக்கோட படை கிட்ட வெறுமா ஷீல்டு ஒண்டி தான் இருக்கா, இதனால அவரு கலாய்க்க ஆரம்பிக்கிறாரு. என்ன உங்ககிட்ட வெறுமா ஷீல்டு ஒண்டி தான் இருக்கா, இதை வச்செல்லாம் உங்களால ஜெயிக்க முடியாது, உங்க கிட்ட இருக்கிறத நீ நோட்டீஸ் பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த சோடு வந்து உண்மையிலேயே அற்புதமான சோடு, இதை வச்சு எதையும் உங்களால கிழிச்சு அப்படியே தள்ள முடியும். அம்ப வச்சு அட்டாக் பண்ணாலும் அதையும் துண்டு துண்டு ஆக்க முடியும். ஆனா நீங்க ஒண்ணுமே இல்லாம ஆக போறீங்க, ஏன்னா இதெல்லாம் உருவாக்கி தந்ததே எங்களோட டீமன் லார்ட் தான். அங்க ஐக்குக்கும் புரியுது, அதாவது எல்லாருக்குமே அவங்க ஹெல்ப் பண்றாங்கன்னு, அதாவது 2 பேருக்குமே ஹெல்ப் பண்ணி இந்த ஃபைட்டை ஈக்குவலா முடிக்கணும் அப்படின்னு பாக்குறாங்க. ஆனா அவங்க என்கிட்ட கேட்டிருக்காங்க, சோ கண்டிப்பா நான் தான் ஜெயிக்கணும். இதுக்கப்புறம் அங்க ஒரு காப்ளின் சொல்லுது, ஃபைட் வந்து ஆரம்பிக்க போது இந்த ஃபைட்டை பொறுத்த வரைக்கும் 50 பப்பெட்ஸ் இருக்கும், அவங்களுக்கு இடையிலேயே சண்டை ஏற்படும். அந்த சண்டையில எந்த கேங்கோட பப்பெட் வந்து உயிரோட நிக்குதோ அவங்க தான் ஜெயிக்கிறாங்க. அப்படி எந்த குழு தோத்து போதோ அவங்க காப்ஸோட லீடர் இறந்து போகணும். இதை கேட்டு எல்லாருமே கத்த ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் ஃபைட் ஆரம்பிக்குது. அவங்க கிட்ட இருக்கிற அம்பை வச்சும் சோடை வச்சும் பயங்கரமா குத்தி கீக்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன உங்களால டிஃபென்ஸ் ஒண்டி தான் பண்ண முடியுமா, இல்ல வேற ஏதாச்சும் பண்ண முடியுமா? ஏன்னா டிஃபென்ஸுக்கு பின்னாடி எதுவுமே இல்லாத மாதிரி தான் தெரியுது, இப்படி நீங்க செத்து போயிடுவீங்க போல. இப்படி சொல்லி இருக்கும் போதே அந்த பப்பெட் ஃபயர் பண்ண அப்படியே அந்த பப்பெட் இறந்து போகுது. இதே மாதிரி தொடர்ந்து அங்க ஃபயர் பண்ண ஆரம்பிக்க எல்லாமே அப்படியே பொத்துன்னு விழ ஆரம்பிக்குது. அங்க பாஸ்டுக்கு ஒண்ணுமே புரியல, இதெல்லாம் இப்படி நடக்குது. தொடர்ந்து ஃபயர் பண்ணி அப்படியே ஒவ்வொன்னா மறைய ஆரம்பிக்குது. இது வந்து இம்பாசிபிள், இதெல்லாம் எப்படி நடக்குது? அங்க இதே மாதிரி எல்லா பப்பெட்ஸும்
காலி ஆகுதா. இதனால பாஸ்டோ அப்படியே தோத்து போயிடுறான். பாஸ்டோ நீ வந்து தோத்து போயிட்ட, இப்போ உன்கிட்ட 2 சாய்ஸ் இருக்கு. அதாவது நீயே உன்னை குத்தி கொன்னுக்கணும், இல்லனா நான் உன்னை கொலை பண்ற மாதிரி இருக்கும். இல்ல என்கிட்ட வேற ஒரு சாய்ஸ் இருக்கு. இப்படி இவன் சொல்ல பின்னாடி ஒரு காப்ளின் அம்பு வச்சு அட்டாக் பண்ணுது. அதையும் எப்படியே பிடிச்சிடறாங்க. ஆனா பிடிச்சக்கு அப்புறம் தான் அவங்களே நோட்டீஸ் பண்றாங்க அதுல ஏதோ ஒரு பாம் இருக்கு, அதுவும் பயங்கரமா வெடிக்குது. இதனால மொத்த இடமே அப்படியே கொலாப்ஸ் ஆகுது. அங்க இருக்கிற காப்ளின்ஸ் மாஸ்டர்ஸ் எல்லாமே ஓடி வர ஆரம்பிக்குது. அவ்வளவுதான், டீமன் லார்ட கொன்னுட்டேன், இதுக்கு மேல நான் தான் டீமன் லார்டு. இப்படி அவன் சொல்றதோட இங்கே இந்த எபிசோடும் முடியுது. இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உண்மையிலேயே என்ன டீமன் லார்டு இறந்து போயிட்டாங்களா? அது வந்து நம்மளுக்கு இதுக்கப்புறம் வர எபிசோட்ல தான் தெரியும். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஏன்னா அப்பதான் இதுக்கத்த வர எபிசோட்லாம் நோட்டிபிகேஷனா வரும். மறக்காம கீழே லைக் பண்ணிட்டு இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. இவங்க இந்த வீடியோவை இங்கே முடிச்சனால நானும் இந்த எபிசோட இங்கே முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.